எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்றைக்கி 36வது சபையில் இன்றைக்கி நான் சொல்கிறப்போ தலைப்பு என்னன்னா மர்லியோட மகிமை. இப்போ மர்லினா யார்? மர்லிக்கு இன்னொரு மர்லினா யமன். இப்போ யமனோட மகிமை பற்றி பேச போகிறோம். அது என்ன மர்லியை பற்றி நம்ம மகிமை பேச போகிறோம்னு உங்களுக்கு தோணலாம். அவரை பற்றி பேசுறது எது இருக்குது? அவர் நம்ம ரொம்ப பயப்படுற விஷயம். எல்லோரும் மக்கள் என்ன யமனை பற்றி யாருன்னா பேசுவாங்களா? எல்லோரும் அதை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. பட் ஏன்னா நம்ம மர்லி பற்றி எதுக்கு பேசுகிறோம், நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்கு அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வாழ்க்கையில் இப்போ பொதுவான மக்கள் மர்லியை பற்றி தான் கொஞ்சம் பயம் இருக்கும், அந்த அச்சம் இருக்கும். எப்பேற்பட்ட பணக்காரன் இருந்தாலும் எவ்வளோ என்ன அதிகாரத்திலும் எல்லோரும் மர்லியை தான் பயப்படுறவங்க. அதில் பயப்படாத ஆள் யார் மனுஷமே இல்லை. ஆனால் இப்போ எதுக்குன்னா அதுக்கு என்ன சொல்கிறான்னா, யமன் என்ன சொல்கிறாரு, இந்த உலகம் என் கையில் அடக்கம். அதான் யமன் அவ்வளோ அந்த சக்தி இருக்குது யமனுக்கு. ஏன்னா அவ்வளோ தவம் பண்ணிக்கிறாரு. ஆனால் மெய்வி மக்கள் யமனை கண்டா பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு துணையாக இருக்கவர் நம்ம சாலை ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறேன்னா, யமன் என் கையில் அடக்கம். இப்போது அப்போனா நம்ம தெய்வம் அதோடு நல்ல சக்தி வாய்ந்தவர். அதனால தான் அவர் யமனை ஜெயிக்க முடியுது. அதனால் அவர் நினச்சா நான் யாருக்கு மேலே கருணை இருக்குதோ பாசம் இருக்குதோ அவங்கள யமக்கிட்ட காப்பாற்றுவார். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி தான் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேசலோ யமனை பற்றி பேசலோ அப்போ கொஞ்சம் மரியாதை அவர் இவருன்னு சொல்லியிருப்போம். பட் ஏன்னா எதுக்கு நம்ம அவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணுன்னா அதுக்கு ஒரு நிகழ்வு உண்டு. ஒரு வாட்டி சாலை வளாகத்தில் 2 சகோதரர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் யமனை பற்றி மர்லி பற்றி ரொம்ப திட்டுறாரு. அவன் ரொம்ப மோசமான ஆளவன், அவன்ட்டு அவன் ரொம்ப கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லின்னு இன்னொரு சகோதரர்கிட்ட சொல்லினுக்கிறாரு. அவர் ஆமாம் போட்டுன்னு, ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்படிதான்ட்டு இது தெய்வம் தூரத்துலேருந்து கவனிச்சுன்னுக்கிறார். சரி இப்போ அப்போ அவங்ககிட்ட போய் சொல்கிறார், என்னப்பா யமனை அப்படிலாம் திட்டாதீங்கப்பா. இல்லை அதை தெய்வமே அவன் இப்படி அப்படி அவனை என்ன நீங்கள் தெய்வமே இப்படி சொல்கிறீங்கன்ட்டு அப்போ தான் தெய்வம் சொல்கிறாரு, அதுவும் நான் தான், யமனும் நான் தான். தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெய்வமும் சிவனே தான், அதே யமனும் தெய்வம் தான். இப்போ இன்னொரு நிகழ்ச்சி என்ன ஆகுதுன்னா, 1936 திருப்பத்தூர் ஆசிரமம் இருக்க சொல்ல தெய்வம். இப்போ ஒரு பெரிய ஜீவ சகோதரர் என்ன பண்ணுறாரு, ஏதோ தவறு பண்ணிடுறாரு. இப்போ அவர் பார்த்தோன்னே தெய்வம் கோபமாக சொல்கிறாரு, டேய் நீ என்னடா நினச்சின்னுக்கிற, இந்த ஜீவம் இப்போ ஒரு மனுஷன் ஜீவம் போகுதுன்னா அது சிவனாவும் நான் தான், அது யமனும் நான் தான்டா என்று தெய்வம் உத்தரவு சொல்கிறாங்க. இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது பார்த்திங்கன்னா அப்போ தெய்வம் மறுபடியும் அந்த இடத்துல சொல்லி அதை ஆயத்தோடு சொல்கிறார், சிவனும் நான் தான், யமனும் நான் தான். அப்போ அதாவது என்னென்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது இப்போது ஒரு யமபிரான், அப்போ யமபிரானில் ஒரு புள்ளி வச்சா எம்பிரான். இப்போது புள்ளி வச்சா எம்பிரான், புள்ளி இல்லைன்னா யமபிரான். இப்போ நம்பர்களுக்கு எம்பிரான், நம்பாததுக்கு யமபிரான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது மர்லியருக்கு நிறைய பேர்கள் உண்டு. அப்போ அது முக்கியமான பார்த்தீங்கன்னா நடுவன், காலன், எபுலிசன், மஞ்ச மரளி, இது மாதிரி பல பேருங்கள் உண்டு. ஸோ அதில் முக்கியமாக நம்ம என்ன ஒரு பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா காலன் என்ன, அது ஒரு டைம். இப்போது யமனோட முக்கியமான என்ன, அவர்கிட்ட ஒரு டைம் தகுந்த மாதிரி நடந்துப்பார். அவருக்கு ஒரு வேலைன்னா அந்த டைமுக்குள்ளே முடிச்சாகணுன்னா அந்த கரெக்டாக அந்த டியூட்டி. இப்போ யமனோட முக்கியமான வேலை என்ன, ஒரு உயிரை எடுக்கிற வேலை, எடுத்து நரகத்தில் போய் விடுற வேலை தான் யமனோட முக்கியமான வேலை. ஸோ அது யார் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு இப்போ முகதாட்சமே பார்க்க மாட்டார். எவ்வளோ வசதியாக இருந்தாலும் படித்து படிக்காததோ
அது கரெக்டாக அந்த தெய்வம் அந்த டைமில் காலத்தில் வந்தால் அந்த உயிர் பிடிச்சிடும். அது வந்து உயிரை வந்து எடுத்துன்னு போயிடுவார் அந்த நரகத்துக்கு. இதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லப்போனால் நம்ம ஒரு கதை பார்க்கலாம். அது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட கதை தான், மார்க்கண்டேயர் கதை. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தம்பதிங்க கணவர் மனைவி இருக்கிறாங்க. அவங்க சிவபக்தர்கள். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவங்க வந்து சிவனை வேண்டிக் கொண்டு இருக்க சொல்ல அப்போ சிவன் காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து சரி நான் வரம் கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்ப அழகான புத்திசாலி குழந்தை கொடுக்குறேன். ஏன்னா அது 16 வருஷம் தான் வாழும். இன்னொரு குழந்தை என்னென்னா அது வந்து புத்தி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய நாள் வாழும். உங்களுக்கு எப்பேற்பட்ட குழந்தை ஒன்றுன்ட்டு அவங்ககிட்ட கேட்குறான். இப்போ எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கு என்ன ஆசை, எனக்கு வந்து அழகான புத்திசாலி குழந்தை ஒன்று தான் அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க. சரின்ட்டு தெய்வம் சிவன் வந்து வரம் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறகுது. பிறந்த உடனே அப்புறம் குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. அப்புறம் வளர்ந்து சந்தோஷமாக அப்படியே காலம் போயிடுது. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து 16 வயசு வந்து எட்டுது. அப்போ அந்த நேரத்தில் வந்து 2 பேரும் அம்மா அப்பா கொஞ்சம் சோகமாக இருக்கிறாங்க. சரி இதை வந்து பையன் கவனிச்சிடறாரு. என்ன இது அம்மா அப்பா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்களே, என்ன விஷயம்ன்ட்டு கேட்குறாங்க. என்னம்மா என்ன விஷயம்ன்ட்டு. இது மாதிரி அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இது மாதிரிப்பா நீ 16 வயசு தான் உனக்கு இதுதான் உயிர் இருக்குது. அப்போ நீ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 16 வயசு உனக்கு ஸ்டார்ட் ஆகிடும்ன்ட்டு. அதானே, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு பையன் சொல்கிறார். இப்போ பையன் என்ன பண்ணுறாரு, அவர் 16 வயசு வர நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல சிவன் கோயில் இருக்குது. அங்கே சிவன் கோயிலில் போய் சிவனை போய் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறார். இப்போ கட்டி பிடிச்சி அங்கே இருக்க சொல்லியா பார்த்தீங்கன்னா யமன் வந்து அந்த காலம் வருது. 16 வயசு முடிஞ்சு அவர் டியூட்டி பண்ணுறதா வராரு. சரி இந்த உயிர் நம்ம எடுத்தும் போகணுன்ட்டு. ஏன்னா அவரோட வேலை தான். அவர் வந்து பாசக்கயிறு வீசுகிறாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மார்க்கண்டேயர் சிவனுங்க சேர்த்து கட்டி பிடிச்சி வச்சுனாரு. இப்போ அந்த பாசக்கயிறு சிவன் மேலே வீரதுன்னா சிவன் கோவம் வந்துடுது. சிவன் வந்து அவதார காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து யமனை சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, நீ இது என்னோட எல்லைக்கு வந்துருச்சு இந்த உயிர், இது இந்த உயிருக்கு உனக்கு மேலே அதிகாரம் இல்லைன்றார். அப்புறம் சமாதானம் பண்ணி அவர் சிவன் வந்து அவர் அமுச்சு விட்றாரு யமனை. அப்போ என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். நம்ம மீனவர்களாக தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழ்நாடு பார்டர் வந்து ஸ்ரீலங்கா பார்டர் போயிடுவாங்க. அப்படி அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்க ஸ்ரீலங்கா பார்டருக்காரன் அவங்க அங்கே இருக்க போலீஸ்காரன் இப்போ பிடிச்சி வச்சுப்பான். ஏன்னா அவங்க எல்லை மீறிட்டாங்க. அவங்க தமிழ்நாடு பார்டர்லேயே இருந்தால் பிரச்சனை இருக்குது. அப்புறம் எல்லை மீறிட்டாங்க. அப்போ அங்கே இருக்க ஸ்ரீலங்கா பார்டருக்காரன் போலீஸ்காரன் பிடிச்சி வச்சுக்கிறான். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஜீவன் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சூக்கும தேகம் இருக்குது, தூள தேகம், சூக்கம் தேகம், காரண தேகம், மா காரண தேகம். இப்போ யமனுக்கு வந்து எதில் இருக்குன்னா தூள தேகத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. அதே நம்ம தெய்வத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா அது சூக்க தேகமோ காரண தேகங்களோ அந்த லெவலெல்லாம் யமனுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து அந்த மார்க்கண்டேயரை வந்து அன்றைக்கி தப்பிச்சார், யமனால் பிடிக்க முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பாச வேலை போடுறாங்களே, அது என்ன பாச வேலை, இந்த பாச கயிறுன்றாங்களே, அது என்ன அதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், யமன் வந்து இப்போது நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப பார்க்க வந்து பயங்கரமாக இருப்பார், அவர் வந்து யம மேலே இது மேலே உட்காந்துருவார், எரும மாடு மேலே உட்காந்து வருவாருன்ட்டு நம்ம ஒரு கருப்பாக இருப்பாருன்ட்டு ஒரு எல்லாருக்கும் அபிப்பிராயம் அப்படி தான் இருக்குது. பட் அந்த பாசக்கயிறு என்னென்னா நம்ம வந்து காசு மேலே, நிலத்து மேலே, பெண் மேலே இது வரைக்கும் வச்ச பாசம் தான் நம்மளை வந்து நம்மளோட கடமையை செய்ய ஒரு தடுக்குது. இப்போ நம்மளோட முக்கியமான கடமை என்ன, நம்ம வந்து மனிதனாக பிறந்து நம்ம நம்ம ஒரு மெய்குரு தேர்ந்தெடுத்து நம்ம 7ஆம் பிறப்பு பிறந்து தேவ குலமாக ஆகுறது தான் நம்மளோட முக்கியமான கடமை. ஏன்னா நம்ம அந்த கடமையில் வந்து செய்யாமல் நம்ம உலக காரியத்திலே இருந்து நம்ம வீணாக போய் சத்துடுறோம். அதுதான் அந்த நேரத்தில் தான் யமன் வந்து நம்மளை வந்து பிடிக்க வரான். ஸோ இதான் வந்து பாசக்கயிறோட நம்ம அர்த்தம். அது இப்போ இன்னொரு நம்ம பேர் படித்தோம்ல, அதாவது நடுவன். இப்போ நடுவன்னா என்ன, இப்போது அவர் வந்து எந்த ஒரு முகதாட்சனும் பார்க்காம அவர் வந்து கடமையை செய்வார். அதான் யமனோட முக்கியமான ஒரு அவரோட அம்சம் சொல்லலாம். அது பணக்காரனோ படித்தவனோ
எவ்வளோ வசதியானவங்களோ ஏழையோ என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் அவரோட கடமை வந்து முகதாட்சணை இல்லாமல் பார்ப்பார். அதாவது அவர் வந்து நினச்சிட்டான்னா அவர் வந்து அந்த ஜீவனை தொட்டால் அவர் வேலை காமிச்சு தான் போவார். அதாவது கசப்பு தீட்டு வெளியாகி ஜலம் வெளியாகி முகம் அவதூறமாக முகம் ஆகி கடிச்சில் அது வந்து அந்த அடையாளம் சாவுக்கான அடையாளம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இதுதான் வந்து அவரோட நடுவன் அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ இன்னொரு அவருக்கு ஒரு பேர் என்ன சொல்லுன்னா வஞ்சமரளி. அதான் வஞ்சமரளி. அதனால் அதுக்கு எதுக்குமே அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரீட்டை எடுத்துக்க மாட்டார். இப்போ நிறைய பேர் சாவாங்க. இப்போ யாருன்னா சொல்கிறாங்களா கேன்சர்னால சாகுறாங்க, ஹார்ட் அட்டாக்னால சாகுறாங்க, கொரோனால சாகுறாங்க. பட் யாரும் சொல்ல மாட்டாங்க எமனால சாகுறான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எமன் தான் வந்து உயிர் எடுத்து போகிறாரு. பட் எமன் வந்து யாரும் எமன் பேரே சொல்ல மாட்டாங்க. இது வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இல்லை. மிச்ச பேரில் நம்ம என்ன பண்ணோம் உலக காரியத்தில், ஐயோ எவ்வளோ அது நான் தான் பண்ணேன் இது சின்ன விஷயம் தான் வரும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆமாம் இது நான் தான், இந்த பொங்கல் நான் தான் செய்தேன், இந்த வடை நான் தான் செய்தேன், நம்ம இது அடிச்சுக்கிட்டு இல்லை. ஸோ அப்படி நம்ம ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பாராட்டு வரணும், நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எம்மா வந்து இதை பற்றி கண்டுக்கிட்டே இல்லை. அதுதான் வந்து அவருக்கு வஞ்சமரளின்ட்டு பேர். அது வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ என்னன்னா இதில் அந்த தெய்வம் என்ன சொல்கிறாருன்னா, எம வந்து சாதாரணவர் இல்லை, அவர் வந்து 1000 கோடி உபதேசம் வாங்கினவரா. அது சஜிஜா இந்த உபதேசம் என்று அந்த கடுமையான தவத்தை பண்ணுறவர். அவருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அவரை கிட்டேருந்து நம்ம ஜெயிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் அப்போனா நம்மளால் முடியாது. அப்போனா நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்க, எமனே சொல்கிறான் இந்த உலகம் என் கையில் அடக்கும். அப்போ தெய்வம் சொல்கிறாங்க எமனே என் கையை அடக்கும். அப்போனா நம்ம வந்து நம்ம தெய்வம் எல்லாம் சக்திவாதம், நம்ம தெய்வத்தோட நம்ம அருமை தெரிஞ்சுக்கணும். அப்போ எம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்போ அதோட ஸ்ட்ராங் நம்ம எம இருக்கிறான்ட்டு. இப்போ இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு ஏரியா, நம்ம ஏரியாவில் ஒரு தாதா இருக்கிறான்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏரியாவுக்கு போக மாட்டோம். அந்த இங்கே இருக்கிறான்னா நம்ம வேறு ரூட்டு மாற்றிடுவோம். ஐயோ அவன் இருக்கிறான்ப்பான்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க தாதா யார், நம்ம வெய்வு சாலை ஆண்டருக்கு. இப்போ நம்ம அவருக்கு நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம பயப்பட மாட்டோம். அவன் ஏமா நம்மளை பார்த்து பயப்படுவோம். ஐயோ இந்த ரூட்டு அவர் ரூட்டு மாற்றுவார் அந்த, ஏன்னா நம்மக்கிட்ட அதோட பெரிய தாதா இருக்கிறார். ஸோ இது வந்து நம்ம தெய்வத்தோட மகத்துவம் தெரியணும். ஸோ ஏன்னா தெய்வத்தோட நம்மளுக்கு நம்ம என்னப்பா அதுக்கு தெய்வத்தோட நம்ம தெய்வம் கிடைக்கணும்னா நம்ம உலக காரியில் இருக்க சொல்ல தெய்வத்தை வந்து நினச்சி கொண்டே இருக்கணும். அவர் மூலம் வந்து சொல்லணும், அவர் நூல் படிக்கணும், சாலைக்கு போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம வந்து நம்ம மூலம் வந்து ஒட்டி கூட இருந்தால் நாவலை ஒட்டி கொண்டு இருக்கணும். இது வந்து நம்ம பண்ணால் தான் தெய்வம் நம்ம மேலே கருணைப்படுவார். அவர் நம்ம மேலே அன்பு வைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவர் ஒரு அன்பு நம்ம கிடைச்சாதான் நம்ம வந்து சொல்வது வாய்க்கும். அவரை எம்மனே சொல்ல அந்த எம்மன் வந்து யாருக்கு பயப்படுவோன்னா இந்த சன்னத்தை கடிச்சவர் பார்வான், சன்னத்தை கடித்த பார்வானோட அவங்க இறக்கத்து தான் வந்து எம்மன் பயப்படுவானா. வேறு யாருக்கும் வந்து அவங்க எம்மன் வந்து பயப்படுறதில்லை. ஸோ அப்பேற்பட்ட நம்ம தெய்வம் கடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா இப்போ கையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும், அவர் நினைவாக வச்சுக்கணும். நம்ம வந்து சொர்க்கவாதி வாழ்க்கை கிடைக்கணும்ன்ட்டு தெய்வத்தை வேண்டி கொண்டு இருக்கணும். ஒரு 2000 கோடி வச்சிருந்தா, 4000 கோடி வச்சிருந்தா கொஞ்சம் காலம் தள்ளி வாப்பா அப்படின்னா எம்எல் வருவாரு. அதெல்லாம் வர மாட்டார். அவருக்கு வந்து அதான் நம்ம காலம், அவருக்கு என்ன டைம் வந்துடுச்சோ அவர் வந்து 10 டிகிரி படிச்சு ஒரு பிஹெச்டிலாம் முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் செல்ல நீ என்ன படிச்சிருந்தாலும் அது அதுக்கு நேரம் வந்துச்சுன்னா அவன் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து தெய்வத்தை பிடிச்சிக்கணும். நம்மளுக்கும் ஒரு காலம் அவகாசம் ஒரு டைம் இருக்கும். அந்த நேரத்தில் வராமல் நம்ம தெய்வக்கிட்ட நம்ம போயிடும். அதுதான் முக்கியம். நம்மளுக்கும் ஒரு கால அவதி இருக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு எல்லோரும் சாகுவாங்க. மெய்வி சாலை நம்ம நம்புகிறவங்களோ இல்லை நம்பாதவங்க எல்லாருக்கும் சாகுண்டோம். பட் சத்தா எங்கே போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா, அதுதான் நம்ம. இப்போ நம்ம வந்து மெய்வி சாலையோட நினைவோடு இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அதுதான் வித்தியாசம். அது நம்ம தெய்வத்தோட அன்பு சம்பாதிக்கிறதுக்காக தெய்வோட நினைவோடு இருக்கணும். நம்ம இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக சொரூபதி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதோடு நம்ம சொல்லி நான் அவ்வளோ மீண்டும்
முக்தி பெறு தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம்.